அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆல் போன்ஸ் ரொட்டேட் ஈஸி டைப் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த ஈஸி டைப்னா, நம்ம கீழ இருந்து அதாவது முனி விரல்ல இருந்து முடி வரைக்கும் பயிற்சி ஃபுல்லா ஒன் பை ஒன்னா சொல்லப் போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்ட்டா பாருங்க எல்லாமேவும். அப்பதான் நிறைய விஷயம் நமக்கு புரிய வரும் உள்ளுக்க. ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணா கூட நிறைய விஷயம் மறந்து போகும். ஓகேங்களா? ரைட் ஓகே. இத வந்து சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நார்மலான பயிற்சி தான். இது அவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்காது. ஈஸியான முறையில பழகிக்கலாம் நம்ம. போக நிறைய பயிற்சி பண்ணிருவீங்க எல்லாமேவும். ஓகேங்க. இது பண்ற என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்சு சுறுசுறுப்பு நடக்கும் எல்லாமேவும். உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். பயங்கர எஃபோர்ட்டிவா இருக்கும். நல்லா கொஞ்சம் பிஸ்கா பயங்கரமா இருக்கும் உடம்பு எல்லாமேவும். ஓகேங்க ரைட் பயிற்சிக்கு போவோம். ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தோனேவும் தோல் பயிற்சின்னு ஆரம்பிக்கணும் நம்ம. அதாவது இப்ப தோல் பயிற்சி பண்றதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னா, எப்பயுமே நம்ம விடியங்காலம் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது 4 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எப்பயுமேவும். 5 மணிக்காச்சும் எந்திரிச்சு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு, பல்லு விளக்கிட்டு, குளிச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷாவே வந்துரணும் வெளிய வந்துரணும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பண்ணா ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். எஃபோர்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேவும் தோல் பயிற்சி. வந்தோனே ஃபர்ஸ்ட் எடுத்து தோல் பயிற்சி. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க இப்ப கைய பாருங்க. இப்படி முழுசா தேய்க்கணும். கை தோல் பயிற்சி. ஃபுல்லா அப்படி தேய்ச்சு, இந்த சைடு ஃபுல்லா தேய்ச்சு, பின்னுக்கு பேக் சைடு தேய்ச்சு, வயிறு ஃபுல்லா அப்படி தேய்ச்சு, ஃபர்ஸ்ட் பேக் சைடு தேய்ச்சுட்டு, காலுக்கு இப்படி ஃபுல்லா எடுத்து தோல் பயிற்சி. ஏன்னா தோலை நம்ம சுறுசுறுப்பு பண்றோம் ஃபர்ஸ்ட் எடுத்து. அதே தோல் பயிற்சி ஃபுல்லா தேய்ச்சிக்க முகத்துக்கு இப்படி முகத்துக்கு ஃபுல்லா இப்படி ஃபுல்லா சைடு எல்லாம் முகத்துக்கு ஓகேங்களா? பின்னுக்கு கழுத்துக்கு அந்த மாதிரி கழுத்துக்கு தலைக்கு வந்து லேசா கோரி விடணும். காது லேசா தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சிட்டோம்னா தோல் பயிற்சி முடிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கணுக்கால் பயிற்சி. கணுக்கால் பயிற்சி அந்த காலை பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலை வந்து முன்னுக்கு தூக்கி இறக்கணும். 1 2 3 4 ஓகேங்களா? இந்த மாதிரி அப்படியே காலை வந்து முன்னாடி அப்படியே 1 2 3 4 ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து காலை சைடுல இப்படி வச்சுக்கிட்டு காலை சைடு 1 2 3 4 ஓகே. அடுத்தது ரொட்டேட் பண்ணுங்க காலை இப்படி 1 2 3 அதே மாதிரி ஆப்போசிட்ல 1 2 3 ஓகேங்க. கணுக்கால் பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் பயிற்சி. முழங்கால் பயிற்சியில காலை மடக்கி வச்சுக்கிட்டு இப்படி 1 பாருங்க சைட்ல வச்சு இது 1 2 3 ஓகேங்களா? அதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும். நம்ம இந்த மொழியை வந்து நேரா வச்சு இப்ப ரொட்டேட் பண்ணி எந்திரிக்கணும். 1 2 3 அப்படியே ஆப்போசிட்ல அது மாதிரி 1 2 3 ஓகே. முழங்கால் பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொடை பயிற்சி. தொடைக்கு வந்து என்ன செய்யணும் பாருங்க. இப்ப இது 1 இப்ப 1 சொன்னா 2 எப்பவுமே பண்ணாதே 1 ஓகேங்களா? 1 2 3 ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும் நம்ம. இது 1 காலை வந்து இப்படி தூக்கி சுத்தி நிக்கணும். 2 3 ஓகேங்க. தொடை பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பயிற்சி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடுப்பு பயிற்சி. இந்த இடுப்பு பாருங்க. இப்ப இந்த முட்டியை மடக்காம முடிஞ்ச அளவுக்கு மடக்காம ட்ரை பண்ணுங்க. முடியும். 1 2 3 4 ஓகேங்களா? அப்படி பேக் சைடு இது 1 2 3 ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைடு அது மாதிரி 1 2 3 ஓகேங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணு. காலை கொஞ்சம் அகலம் வச்சு ரொட்டேட் 1 2 3 ஓகேங்க. இடுப்பு பயிற்சி முடிஞ்சிருச்சு. தோள்பட்டை பயிற்சி. அடுத்தது தோள்பட்டை பயிற்சி. கையை பாருங்க நேரா வச்சுட்டு 1 2 3 ஓகேங்களா? அப்படியே பேக் சைடு அப்படியே ஃப்ரண்ட் பேக் சைடு 1 2 3 ஓகேங்களா? இப்ப கையை வந்து கிராஸ் பண்ணும். 1 2 3 இப்ப பேக் சைடு இப்படி நீங்க தொட்டு வந்தீங்கன்னா ஓகே பெஸ்ட். இப்படி 1 2 3 ஓகேங்களா? ஓகேங்க. இதான் தோள்பட்டை பயிற்சி முடிஞ்சிருச்சு. ஓகேங்க. அடுத்த பயிற்சி வந்து கைமூட்டு பயிற்சி. கைமூட்டு பயிற்சின்னு பாருங்க. கை நேரம் வச்சுக்கிங்க. இப்படி ஃபுல்லா கோட்டு வச்சுக்கிங்க ஃபுல்லா ஓகேங்களா? வச்சுக்கிட்டு இப்படி சுத்தணும் ஃபர்ஸ்ட். ஓகேப்பா 1 2 3 ஓகேங்களா? இந்த மாதிரி சுத்திட்டு அப்படியே ஆப்போசிட்ல 1 2 3 ஓகே. கை போயிட்டு பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கை மணிக்கட்டு பயிற்சி. மூட்டு முடிஞ்சு மணிக்கட்டுக்கு வந்துருக்கு நேரம். மணிக்கட்டு பயிற்சி வந்து பாருங்க 2 விரலும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது 2 மணிக்கட்டும் ஒரே மாதிரி சுத்தணும்.
தெரியுதா? நல்லா கவனமா பாருங்க. ஓகே. சில பேர் இப்படி சுத்துவாங்க, இப்படி இல்லாம இப்படி நேரா சுத்தணும். அப்படி ஆப்போசிட். இது கொஞ்சம் கஷ்டம். லைட்டா கொஞ்சம் பார்த்து கரெக்டா சுத்திக்கிங்க எடுத்து. கை மூட்டு பயிற்சி, அதாவது கை மணிக்கட்டு பயிற்சி முடிஞ்சிருச்சு. ஓகேங்க. நெக்ஸ்ட் விரலுக்கு பயிற்சி. விரலுக்கு பயிற்சி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இழுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இப்படி ஃபுல்லா விரல பூரா இழுத்து விட்டு ஃபுல்லா இழுத்த பிறகு ரொட்டேட் பண்ணணும். விரல ஒவ்வொரு விரல ரொட்டேட் பண்ணணும். இப்படி ஃபுல்லா ரொட்டேட் பண்ணணும். ஃபுல்லா எடுத்து ஒவ்வொரு விரலவா இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் எல்லா பயிற்சியும் முடிக்கிறது. கரெக்டா கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும். ஒதறணும் ஃபுல்லா எடுத்து. 4 5 6 7 ஓகேங்களா? இப்படி ஃபுல்லா ஒதருங்க, முடிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்து பயிற்சி. கழுத்து பயிற்சி வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு 1 இவ்வளவு கை வச்சுக்கிங்க. கொஞ்சம் கிரிப்பா நிற்க முடியும் நம்மளால. ஓகேப்பா. 1 2 3 4 5 ஓகேங்களா? கழுத்து பயிற்சி. நெக்ஸ்ட் வந்து இந்த தலையை வந்து கழுத்தை மேல கீழே கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு மேல பாருங்க. இப்படி முடிஞ்ச அளவுக்கு கீழே பாருங்க. 1 2 3 4 ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணும் ஃபுல்லா இப்படி 1 2 3 4 ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் ரொட்டேட் 1 2 3 4 இப்படி கழுத்தை சுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் கிருகிருன்னு வருது, லைட் அப்படியே ஷேக் பண்றீங்க அப்படின்னா லேசா தலை எப்படி 2 பக்கம் தட்டி விடுங்க. தட்டி விட்டு லேசா இப்படி ஷேக் பண்ணி விடுங்க, சரியா போயிடும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாடை பயிற்சி. அடுத்து வந்து கழுத்து முடிஞ்சோன்னா அடுத்து நம்ம வாய் இருக்கு. வாய் பயிற்சி, அதாவது தாடை பயிற்சி சொல்லுவோம். தாடையை வந்து வாய் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஃபுல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வாய் இப்படி திறந்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஃபுல்லா எவ்வளவு முடியுமோ நம்ம ஆர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபுல்லா திறந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லா மூடணும். ஓகேங்க. பாருங்க இப்ப 1 2 3 ஓகேங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி தாடையை வந்து லெஃப்ட் ரைட்னு கொண்டு வரணும். ஃபுல்லா ஃபுல்லா பாருங்க இப்ப 2 3 4 ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் தாடை வந்து ஆட்டணும். ஏன்னா தாடை ஆட்டும் போது நம்ம காது சைட்ல ஃபுல்லா மசில்ஸ் நல்லா டைட் ஆகும். ஓகேங்க. நெக்ஸ்ட் பயிற்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூக்கு பயிற்சி. இந்த மூக்குக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல் இந்த விரல வச்சு முனி லேசா அமுக்கி இப்படி இப்படி லேசா அப்படி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டு இந்த நாடி சுத்தி கையை பாருங்க. இப்படி எந்த ஒரு நீட் இருக்கு எந்த கரெக்டா பாத்துக்கிங்க எடுத்து. ஓகேங்களா? நாடி சுத்தி இந்த மூக்குல அடைச்சு ஓகேங்க. மறுபடியும் பாருங்க இப்ப ஓகேங்க. இப்ப நாடி சுத்தி எப்படின்னா நம்ம இந்த பக்கம் மூக்கு அடைச்சுக்கிட்டு இந்த பக்கம் மூக்கை வந்து ரைட் பக்கம் மூக்குச்சை இழுத்து இழுத்த பக்கத்தை அடைச்சு மறுபடியும் வெளியே விடணும். இப்ப வெளியே விட்ட பக்கம் இழுத்து அடைச்சு ஆப்போசிட் பக்கம் வந்து வெளியே விடணும். ஓகேங்களா? ரைட். இப்படி ஒரு மூச்சு பயிற்சிகள் இருக்கு. ஸோ இதை நம்ம பிளே வரும்போது பிளேயர்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸுகளும் கரெக்டாக பண்ணுங்க. ஓகேங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காது பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி பண்றது அப்படின்னா நம்ம காதை இப்படி நேரம் இப்படி வச்சுக்கிட்டு மேல கீழே பண்ணி 1 2 3 4 ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம காதை இப்படி சைடுல இப்படி கொண்டு வரணும். இப்படி சைடு பண்ணோம் மேல கீழே. இப்ப இந்த சைடு வெட்டிக்கலாம் ஹரிசாண்டலா பண்ணும். இப்ப நம்ம ரெடி 1 2 3 4 5 ஓகேங்க. பண்ணியாச்சா? அடுத்து வந்து காதை வந்து ரொட்டேட் பண்ணும் ஃபுல்லா எடுத்து 1 2 3 4 இப்ப அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 ஓகேங்க. இப்ப இந்த உள்ளம் பல்லம் இருக்கு பாத்தீங்களா? உள்ளங்கை பல்லம் அதை வந்து காதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு ஃபுல்லா பிரஸ் பண்ணி வெளியே விடணும். 1 2 3 4 5 ஓகேங்க. ரைட். இப்ப வந்து காது பயிற்சி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ணுக்கு பயிற்சி. ஃபர்ஸ்ட் கண்ணை வந்து லெஃப்ட் ரைட் கொண்டு போகணும். அதாவது கண்ணு முழுசா தெரியாத கையில செஞ்சு காட்டுறேன் நானே. ஸோ பாருங்க இந்த இப்ப 1 இந்த மாதிரி ஃபுல்லா கண்ணு மட்டும் போயிட்டு இப்படி வரணும். ஓகேங்களா? கண்ணு மட்டும் இந்த சைடு ஆப்போசிட் 2 பக்கம் போயிட்டு அதாவது இந்த மாதிரி இது கை வச்சுக்கணும். இப்படி இந்த மாதிரி ஃபுல்லா கண்ணு இப்படிட்டு 1 ஓகேங்களா? ரைட். இப்ப மேல கீழே 1 2 3 4 இப்ப
சைடு சைடு பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரொட்டேட் பண்ணணும் ஃபுல்லா எடுத்து. 1 2 3 4 அப்படியே ஆப்போசிட்ல 1 2 3 4. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணை வந்து இறுக்கி மூடணும் ஃபுல்லா. அடுத்தது 1 2 3 4 5. நெக்ஸ்ட் புடிச்சு விடணும் இப்படி 1 2 3 4. ஓகேங்க. கண் பயிற்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நெற்றி பயிற்சி. இந்த நெற்றியை பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி இந்த சைடு 2 விரல வச்சுக்கிட்டு சைடு வச்சுக்கிட்டு இப்படி 1 2 3 அப்படியே ஆப்போசிட்ல 1 2 3. ஓகே, நெற்றி பயிற்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா முடி பயிற்சி. இந்த முடியை வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்படி லேசா புடிச்சு விட்டா போதும். இப்படி இந்த மணி லேசா இப்படி புடிச்சு விட்டா சரியா போயிடும். அங்கங்க அது லேசா சுத்தி சுத்தி. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தலைப்பயிற்சி. தலையை வந்து லேசா நம்ம இப்படி தட்டி விடுங்க ஃபுல்லா. ஓகேங்களா? இப்படி சுத்தி இப்படி கரெக்டா ஆப்போசிட் கை இருக்கணும். இந்த பக்கம் கை இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் நேரா இப்படி கை இருக்கணும் சைடா. ஓகேங்களா? ரைட். தலைப்பயிற்சி ஃபுல்லா தட்டி விட்டுட்டு நேரா தலைக்கு மேல வச்சு கை வச்சு உள்ளங்கை வச்சு நேரா இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்லா பயிற்சியுமே 10 கவுண்டிங். நீங்க ப்ராப்பரா கொஞ்சம் முதல்ல பழகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து போக போக ஈஸி ஆயிரும். எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துல பயிற்சி முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டா. 10 செகண்ட் போட்டு முடிச்சீங்கன்னா 2 நிமிஷம் தான் ஆகும். காலையில எந்திரிச்சு 2 நிமிஷம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே சரியா போயிடும். ஆல் போன்ஸ் ரொட்டேட் ஈஸி டைப் இருக்கு. 2 நிமிஷம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே 10 கவுண்டிங் பண்ணுங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தோல் பயிற்சி பண்ணிருப்போம். தோல் பயிற்சி நம்ம முடிச்சுட்டு அடுத்து கணுக்கால் பயிற்சி வந்துருப்போம். இதுல இருந்து கவுண்டிங் எடுத்துக்கீங்க ஃபுல்லாமேவும். இப்படி பண்ணும் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துனேவும் இந்த மாதிரி பொசிஷன் எடுத்து இதே மாதிரி 10 கவுண்டிங். ஓகேங்களா? அது மாதிரி இப்படி எல்லா பயிற்சியுமேவும் 10 கவுண்டிங் போட்டாலேவும் சரியா போயிடும். ஓகேங்க. எல்லாமே நல்லா இருக்கும். போ